ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 13 அக்டோபர் 2025 நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தரப்புல இருந்து சிபிடி 238வது சிபிடி மீட்டிங் நடந்தது. சிபிடினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிபிடி மீட்டிங்கில் இபிஎஃப் தரப்பில் நிறைய அப்டேட் வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறதுல நிறையா நம்மளுக்கு எளிமையாக்கியிருக்காங்க அதனுடைய ப்ராசஸை. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தரப்பில் வெளியிடப்பட்ட அந்த ப்ரெஸ் ரிலீஸ் 238வது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி மீட்டிங்கில் எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் லிபரலைசேஷன் ஆஃப் இபிஎஃப் பார்ஷியல் வித்ட்ராவல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இபிஎஃப் மெம்பர்ஸ் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறதுல மொத்தம் 13 ரீசன் செலக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ யாரெல்லாம் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 13 வகையான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இல்னஸ்ஸு, உடம்பு சரியில்லை, அதே மாதிரி வீடு கட்ட போகிறோம், நேச்சுரல் கலாமிட்டிஸு. ஸோ இந்த மாதிரி 13 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் மூலமாக அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நம்ம அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த 13 ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ இல்னஸ் அப்படின்னா 50% ஆஃப் த அமௌண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா 60% அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி 13 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த 13 ஆப்ஷன்ஸையும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. மெர்ஜ் பண்ணி ஒரு 3 ஆப்ஷனாக உங்களுக்கு கம்பைல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக என்ன இருக்கும் அப்படின்னா எசென்ஷியல் நீட்ஸ். எசென்ஷியல் நீட்ஸ் அப்படின்னா இல்னஸ், எஜுகேஷன், மேரேஜ், இது எல்லாமே ஒரே ஆப்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹவுசிங் நீட்ஸ். இப்போ புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறோம், ஒரு ஃப்ளாட்டில் வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா அது ஹவுசிங் நீட்ஸ், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண போகிறனாலும் அது ஹவுசிங் நீட்ஸில் வந்துடும். அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ். இதில் தான் இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் இது எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. 13 ஆப்ஷன் இருந்த இடத்துல 3 ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமாக மெம்பர்ஸ் வில் பி ஏபிள் டு வித்ட்ரா அப் டு 100% ஆஃப் தி எலிஜிபிள் பேலன்ஸ் இன் தி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இன்க்ளூடிங் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் ஷேர். ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எலிஜிபிள் பேலன்ஸ் எவ்வளோ எலிஜிபிள் பேலன்ஸ் இருக்கோ உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில், எம்ப்ளாயி அண்ட் மற்றும் எம்ப்ளாயி ஷேர் ரெண்டும் சேர்த்து எலிஜிபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த எலிஜிபிள் பேலன்ஸினுடைய மொத்த தொகையும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் ஆப்ஷன் பயன்படுத்தி. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு பணம் டக்குன்னு தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தேவைப்படக்கூடிய சமயத்தில் 100% ஆஃப் த அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்குது, எலிஜிபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன எலிஜிபிள் பேலன்ஸ்? இப்போ என் பிஎஃப் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா இருக்குங்க, எம்ப்ளாயி ஷேர் ரெண்டும் சேர்த்து. ஸோ அந்த 1 லட்ச ரூபாயை நான் ஒட்டுக்காக வித்ட்ராவல் பண்ணலாம்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100% சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஆமாம், அப்போ 1 லட்ச ரூபா அமௌண்ட்டு நம்ம மொத்தமாக வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. எலிஜிபிள் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது அடுத்து நம்ம சொல்லியிருக்காங்க, அதை நான் அடுத்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வித்ட்ராவல் லிமிட்ஸ் ஹவ் பின் லிபரலைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இத்தனை டைம் தான் நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ எஜுகேஷன் வித்ட்ராவல் பொறுத்த வரைக்கும் 10 டைம் வரைக்கும் நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேரேஜுக்கு 5 டைம்ஸ் வரைக்கும் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் லிமிட் ஆஃப் டோட்டல் 3 பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 3 தடவை தான் நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருந்தது. அந்த லிமிட்டை இப்போ இன்க்ரீஸ் பண்ணி 5 டைம்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ரெக்யர்மெண்ட் ஆஃப் மினிமம் சர்வீஸ் ஹேஸ் பீன் யூனிஃபார்ம்லி ரெடியூஸ்டு டு ஒன்லி 12 months ஃபார் ஆல் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ். 36 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது 5 வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக பிஎஃப்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சில ஆப்ஷன்ஸ்க்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வித்ட்ராவலுக்கும் உங்களுக்கு 12 months இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்னஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 12 months அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். Earlier, under special circumstances, the member was required to clarify the reasons for partial withdrawal. இப்போ ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸில் இதுக்கு முன்னாடி நம்ம ரீசன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நேச்சுரல் கலாமிட்டியா, லாக் அவுட்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கம்பெனி மூடிட்டாங்களா, இல்லை கண்டினியூஸாக நான் வேலை இல்லாமல் இருக்கேன், இல்லை அவுட் பிரேக் ஆஃப் எபிடமிக் இந்த COVID-19. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸில் வரும். ஸோ அந்த ரீசன்ஸ்க்கு நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. நேச்சுரல் கலாமிட்டினா அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போல்லாம் அது கிடையாது. ஏன்னா அந்த ஒரு ரீசன் கொடுக்கறதுனால, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இல்லாதனால நிறைய பேருனுடைய கிளைம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக நிறைய கிரீவியன்ஸ் ரைஸ் ஆகுது. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரீசனில்
டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிபரலைசேஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஹேஸ் பின் மேட் ஃபார் இயர் மார்க்கிங் 25%. இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இதில் 100% ஆஃப் த எலிஜிபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, அப்போ 100% 1 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் இருக்குன்னா 1 லட்ச ரூபா வித்ட்ராவல் பண்ண முடியாது. அதில் 25% வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்போ எப்படி நம்ம பேங்க்கில் 5000 10,000 மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி பிஎஃப்ல உங்களுக்கு 1 லட்ச ரூபா எம்ப்ளாயி ஷேரில் மொத்தமாக இருக்குது அப்படின்னா அதில் 25% 25,000 ரூபா நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த எலிஜிபிள் பேலன்ஸ் 75,000 ரூபாயை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு மீனிங். இது எதுக்காக அப்படின்னா, இந்த 25% உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கும்போது இப்போ ப்ரெசென்ட்டாக 8.25% பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய அந்த கார்பஸ், அந்த இபிஎஃப்ல அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த கார்பஸ் தொகை வந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்போ நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக சிம்பிளிஃபிகேஷன் அலாங் வித் கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஜீரோ நீட் ஃபார் எனி டாக்குமெண்டேஷன். ஸோ 100% ஆட்டோ செட்டில்மெண்ட், இந்த கிளைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில் நடக்கும். எம்ப்ளாயர் அப்ரூவலோ பிஎஃப் அப்ரூவலோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆட்டோ செட்டில்மெண்ட்டில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் தேவை கிடையாது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீமெச்சூர் ஃபைனல் செட்டில்மெண்ட், அதாவது ப்ரீமெச்சூர் ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இபிஎஃப்ல இருக்குது. இப்போ நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த 58 ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டில் எவ்வளோ தொகை இருக்கோ அது மொத்தமாக வித்ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருந்தது. இப்போ அந்த லிமிட் 2 மாதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி 12 மாதமாக உயர்த்திருக்கிறாங்க. அதாவது நீங்கள் 58 வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா 57 வயசுலேயே நீங்கள் ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டும் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுல் பென்ஷன் அமௌண்ட்டும் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த 2 மாதம் லிமிட் அப்படிங்கிறது இப்போ 36 மாதமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபுல் பென்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சர்க்குலரில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஃப்ஓவும் ஐபிபிபி, போஸ்ட் ஆஃபீஸில் ஐபிபிபி இருக்குல்ல, ஸோ அவங்க எல்லாருமே 2 பேர் சேர்ந்து எம்ஓஇ ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இபிஎஸ் 95 பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய வீட்டுக்கே போய் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சர்வீசஸ் வந்து அவைல் பண்ணுறதுக்கான ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய ஃபுல் காஸ்ட் வந்து இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து தான் பே பண்ணுறாங்க. ஸோ ஒரு டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சர்வீசஸ்க்கு 50 ரூபா வந்து சார்ஜஸ் ஆகுது. ஸோ இந்த காசு வந்து நீங்கள் இபிஎஸ் 95 பென்ஷனர்கிட்ட வாங்கக்கூடாது, அதை இபிஎஃப்ஓவே பே பண்ணிக்கும். ஸோ முற்றிலும் வந்து ஃப்ரீ தான் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் முக்கியமாக நம்ம சேனலில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஹையர் பென்ஷன் அந்த 1000 ரூபா மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபாங்கிறத 2500 ரூபாயை உயர்த்துவதற்கான டிஸ்கஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த மாதிரியான எந்த ஒரு டிஸ்கஷனும் இந்த சிபிடி மீட்டிங்கில் நடக்கல. ஸோ மறுபடியும் இபிஎஸ் 95 பென்ஷனர்ஸ் அந்த ஹையர் பென்ஷன் ரிலேட்டடாக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அப்டேட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.